கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு ஜெபம் நமக்கு அவ்வளவா உதவியா இருக்கிறது. நேற்று வாசித்த வாக்கு தத்துவம் அதற்கு இரண்டாக ஏசாயா புத்தகம் 51:2 வாசிக்கலாம். 2 வாசிப்போம். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது, அல்லேலூயா, அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது, ஒரு ஃபேமிலி ஆண்டவர் சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற நோக்கி பாருங்க. ஆனா அங்க ஒருவனை சொல்றாரு, அவன் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. யாருங்க? அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து, அவன் எத்தனை காலம் காத்திருந்தானா? 25 வருடம் அவன் தேவனுடைய பாதத்துல காத்திருந்தான். 75 வயதுல தேவன் அவனை அழைத்தான். 25 வருஷம் அவன் காத்திருந்தான். அல்லேலூயா. அவன் ஒருவனா இருக்கும். ஆண்டவர் ஒருவனை அழைப்பார், ஒருவனை அழைப்பான். அவனுக்கு எந்த விதமான எந்த பேக்ரவுண்ட் கர்த்தர் பார்க்க மாட்டேன். ஏன்னா அவரே நமக்கு எப்படி இருக்காரு? பேக்ரவுண்டா இருக்கிறார். அவரே நமக்கு ஆசீர்வாதமா இருக்கிறார். அவரே நமக்கு கிருபை உள்ளவரா இருக்கிறார். அவனை அழைத்தேன், அவனை ஆசீர்வதித்தேன், அவனை பெருக பண்ணினேன், அவனை பெருக பண்ணினேன். அதான் யோபுக்கு அவர் சொன்னாரு. யோபு ஆண்டவர் எல்லாம் கொடுத்தார் பாருங்க. யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார், எல்லா மகிமையும் கொடுத்தார். அவனை சோதிக்கிறார். இவன் எனக்குரியவனா இருக்கிறானா அல்லது உலகத்துக்குரியவனா இருக்கிறானா என்பதை குறித்து அவனை சோதித்து என்ன பண்ணாரு? அவனுடைய பிள்ளைகள், அவனுடைய ஆடு, அவனுடைய மாடு, கழுத, ஒட்டகம், வேலையாட்கள் எல்லாத்தையும் எத்தனை நாள்ல பறிச்சாரா? எத்தனை நாள்ல எல்லாத்தையும் பறிச்சாரு? எத்தனை நாள்ல எல்லாத்தையும் பறிச்சாரு? ஒரே நாளே. என்ன வேதம் வாசிக்கிறீங்க? ஒரே நாள்ல எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், உன் ஆடு மாடெல்லாம் மறித்து போச்சு, நான் ஒருத்த மட்டும் மீதி. இன்னொருத்தன் சொல்றான், பிள்ளைங்க 10 பேரை இறந்துட்டாங்க. இன்னொருத்தன் சொல்றான், உன் எழுதுகளை ஒரு அக்னி வந்து பச்சித்து போட்டது, நான் மட்டும் மீறி வந்தேன். ஒரே நாள் தானே? 6 நாளா? எத்தனை நாள்? அப்புறம் எப்படி 6 நாள் இருப்பீங்க? 6 நாள் உலகத்தை படைச்சாரு இல்லையா? 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அந்த வேதத்தை நீங்க எப்படி சொல்லிட்டு ஒரே நாள் என்ன பண்ணாரு? எல்லாத்தையும் அடிச்சு போட்டார். அவன் ஓட்டாண்டியா நின்னான். ஆனாலும் அதையும் அவனுக்கு என்ன பண்ணாரு? சுகமா இல்லை. எப்படி இருக்கான்? 2வது வியாதியை கொடுத்தார். வியாதி கொடுத்து ஓட்டை எடுத்து சாம்பல்ல உட்கார்ந்துருக்கான். அல்லேலூயா. இங்க கை காலில் வந்து சொறி வந்துடும் சின்ன புள்ளியில எல்லாம். அப்பெல்லாம் வந்து சரியா பிள்ளைங்க குளிக்கிறதுல போய் விளையாண்டுட்டு வருவாங்க. கையெல்லாம் சொறி தேய்ச்சி சொறி அரிச்சா எப்படி இருக்கு தெரியுமா? சாம்பல் இல்லை, சாம்பல். அந்த சாம்பல் மேல உங்க கையை வச்சு பாருங்களேன், சுகமா இருக்கும். அப்ப பாசம் சொறி வந்துருக்குது, ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. ஆமா, கை காலெல்லாம் சொறி வந்துடும். அந்த சாம்பல் வீட்டுல வந்து அப்ப ராட்டி தான் வச்சு என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க. விறகு, ஒரு விறகு 2 ராட்டி தான் போதும், நல்ல சாப்பாடு பண்ணிடுவாங்க. போதும். ஒரு 2 விறகு 2 ராட்டி தான் போட்டு, அந்த 2 விறகு மேல 2 ராட்டி ஒடிச்சு வைப்பாங்க. குழம்பு ஆக்கிடுவாங்க, சோறு ஆக்கிடுவாங்க, கறிகள்லாம் பொரிச்சிடுவாங்க. அந்த சாம்பல் ஆறி போன சாம்பலை எடுத்து அந்த கையை சொருக்கி விட்டு அந்த கையை அந்த சாம்பல் மேல வச்சா எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுங்களா? ரொம்ப சுகமா இருக்கும், ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா. முள்ளு குத்தினா முள்ள பிடிக்கிட்டு காலை எங்க வைப்போம்? சாணியில வைப்போம். அப்படிதான் ஆபிரகாம்லாம் காட்டுல மேட்டுல நடக்கும்போது, வனாந்தரத்துல நடக்கும்போது சாணி
அங்க அப்படியே வைப்பாங்க, அப்படியே வைப்பாங்க. இப்படிதான் நடந்திருக்கும். ஆதில அப்படிதான். தலைவலி வந்து என்ன பண்ணுவாங்க, வெங்காயம் இருக்குல்ல, வெங்காயத்தை எடுத்து, அப்பெல்லாம் வந்து சிலிண்டர் கிடையாது, இப்போ வர கண்ணாடி அடுப்பு கிடையாது, மண் அடுப்பு. இந்த சுட சுட இருக்க அந்த மண் அடுப்புல அந்த வெங்காயத்தை என்ன பண்ணோம், தேய்க்கணும். எங்க பாட்டி தேய்ச்சி ஒரு ஈர துணியை போட்டு அதில் எடுத்து என்ன பண்ணுவாங்க, பத்து. அதோட இந்த தலைவலியே வராது. காது வலி வந்தா மிளகா எல்லாம் மிளகா அதை எடுக்க வேண்டியது, உள்ள இருக்கிற வலிய தட்டிட்டு நல்லெண்ணெயை ஊத்தி விளக்குல காட்டணும். அந்த விளக்குல காட்டி என்ன பண்ணுவாங்க, காதுல. எவ்வளவு வேதனையா இருக்குல்ல. இந்த காதுல ஊத்துவாங்க, காது வலி கீழே எல்லாம் போயிடும், அதோட வராது. இப்ப ஊத்த முடியுமா, காது ஓட்டை ஆயிடும், பயப்படுவாங்க. அன்னைக்கு ஊத்துனாங்க, சுகம் வந்தது, அதான் வைத்தியம். அல்லேலூயா. வேத வசனம். ஒரே நாளில யோபுடைய சொத்து பிள்ளைங்க எல்லாத்தையும் அள்ளிட்டு போயிட்டான் சாத்தான். ஆண்டவர் சாத்தானோடு என்ன பண்ணாரா, சவால். யாரை வச்சு சவால் பண்ணாரு, யோபை வச்சு சாத்தானோடு சவால் பண்றாரு. உன்னோடு என்னோட வச்சு சாத்தான சவால். நீங்க இயேசு பக்கமா சாத்தான பக்கமா? நம்ம இயேசுவின் பக்கம் ஜெயிக்கணும். பாருங்களேன், சாத்தா பக்கம் போயிடக்கூடாது. யார் வெக்கப்படுவா, ஆண்டவர் வெக்கப்படுவார். சாத்தா பக்கம் நம்ம போயிடக்கூடாது. போயிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் வேதனை தான். அறியாம காலத்துல தேவன் எப்படி இருந்தாரு, இந்த வசனம் எங்க இருக்கு, கொஞ்சம் எடுத்து வாசிங்க, சீக்கிரம் எடுக்கல. அறியாத காலத்தில் தேவன் காணாத போல் இருந்தார். இப்பொழுதோ எங்கு நடக்கிற மனிதனை ரட்சிக்கும்படி, பரிசுத்தமா வாழும்படி, கர்த்தருக்கு நம்பிக்கை வைக்கும்படி ஒன்று சேர்த்தாராம். ஆதியாகமம் அப்போஸ்தலர் 17:30-31 வாசிங்க. இதெல்லாம் மனசுல இருக்குது, ஆவியானவர் ஏவி கொண்டு இருக்கிறார். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது வேதத்தை நீங்கள் புரட்டுங்க, வாசிங்க. 17:30-31. அறியாமையுள்ள காலங்களில் நம்ம அறியாமையில் இருந்தோம். அறியாமையில் எதுவும் பண்ணிருக்கலாம். 2 கல்யாணம் பண்ணிருக்கலாம், இல்ல ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவிட்ட பேசிட்டு இருந்திருக்கலாம், அல்ல குடும்பம் இருக்கும்போது இன்னொரு குடும்பத்தோட நம்ம தொடர்புல இருக்கலாம். அது அறியாம காலத்துல. பழைய பிரண்ட மறுபடியும் புதுதாய் நம்ம உருவாக்கலாம். அதெல்லாம் அறியாம காலத்துல. எப்படி இருந்தாரா, அறியாம காலத்துல நம்ம எங்க தப்பதான் செஞ்சீங்க, தேவன் பார்த்தும் பார்க்காத இருந்திருக்கிறார். அது பெரிய சாபக்கேடு. இப்போ இயேசு சொன்னாரு, ஒரு பெண்ணோட நம்ம சயனிக்க வேணாம். ஒரு பெண்ணை அப்படி பார்த்தாவே அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. அவள் அப்படி பார்த்தா போதும், சூப்பர் சொன்னா போதும், பார்த்து சூப்பரியா அப்படின்னாவே அவளோடு நாம் தவறு செய்தாயிற்றுன்னு இயேசு சொல்றார். அந்த காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நிறைய வசனம் இருக்கு பாருங்களேன். இப்போ இதெல்லாம் வந்து தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். மத்திய சுற்றி கூட ஒரு வசனம் சொல்றாரு பாருங்களேன். இதை உங்களுடைய ஞானத்துக்கு நான் சொல்றேன். ஆவியானவர் ஏதோ ஒரு தவறு நடக்குது, அதனால தான் இதை எனக்கு சொல்றாரு நான் நினைக்கிறேன். மத்திய சுவிசேஷத்துல ஒரு வசனம் சொல்லியும் நம்ம கேட்கலன்னா அது கர்த்தருடைய ஒரு வசனம் அங்க இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அது நேற்று கூட நான் வாசித்தேன். நீதிபதிகளா, நீதிபதிகள் நினைக்கிறேன். நீதிபதிகள் 5 இருக்கு, 5 சொல்றாரு. 16 வாசிங்களேன், மேல இருந்து வாசிங்க. முடிவிலே உன் மாம்சம், உன் சரீரமும்
இங்க எங்க பாருங்க 9 இருந்து வாசிங்களேன். சேர்ந்தால் உன் மேன்மையை உன் ஆயுசின் காலத்தை கொடுத்து விடுவாய். செல்வத்தினால் தேவனுக்கு கீழ்ப்படியாதவங்க, தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாதவர்கள், அவருடைய சத்தியத்தை அறியாதவர்கள், கீழ்ப்படியாதவர்களுக்கு இப்படியாப்பட்ட காரியம் நடக்குமா? இன்னொரு வீட்டுக்கு போயிடும். உருவிடும் போது ஐயோ போதகத்தை நான் வெறுத்தேனே, கடிந்து கொள்ளுகிறேன், மாம்சம் அலட்சியம் பண்ணினது. சபைக்குள்ளும் தங்கத்துக்குள்ளும் கொஞ்சம் குறைய எல்லா தீமைக்கும் முன்னானே என்று முறையிடுவார். உன் கிணற்றில் உள்ள தண்ணீர் என்ன பண்ணேன்? நல்லா பண்ணு. உன் வீட்டுக்குள்ள இருக்கிற உன் கையால வருகிற எல்லா ஆசீர்வாதத்தையும் சூப்பரா சாப்பிடு, சுகமாறு, ஆரோக்கியமான நல்லா இரு. ஊத்து. உன் ஆசீர்வாதம் உனக்கும் வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பரவட்டும். பாத்தீங்களா? எங்க பாருங்க, வாய்க்காலிலும் அநேகருக்கும் ஆசீர்வாதம், அநேகர் ஆசீர்வாதத்தை மாற்றும். பாருங்க என்ன சொல்றாரு, அவைகள் அந்நியர்களுக்கும் உரியவர்களாய் இராமல். பாத்தீங்களா? உன் ஆசீர்வாதம் உனக்கு மட்டும்தான். நான் உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன். ஆசீர்வாதத்தை எவனும் தொட முடியாது, எந்த கொம்பனும் தொட முடியாது. ஆனா நீ ஒழுங்கா இருந்தா, நாம் ஒழுங்கா இருந்தா, நம்ம எல்லோரும் ஒழுங்கா இருந்தா. அடுத்த வருஷம் சொல்லுவாரு, பாத்தீங்களா? உன் ஊற்றுக்கண்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எப்படி இது? உன் மனைவியோட எப்படி வேணாலும் இரு, மகிழ்ந்துரு அன்னு சொல்றாரு. வடக்க தெற்க மேற்க கிழக்க பாக்குறாங்க. அது பெரிய ஒரு தீங்கையும் அழிவையும் கொண்டு வரும். அவர் சொல்றாரு, பாத்தீங்களா? அவளே உனக்கு நேசிக்கப்படத்தக்க பெண்மானம், பெண்மானா இருக்கிறாளாம். அழகான வரையாடுகள் போல. வரையாட பார்த்திருக்கீங்களா? சும்மா உயரமா சும்மா தலையை தூக்கி காது பெருசு வால் அப்படி அடிச்சுட்டு அப்படி நடந்து போகும். ஆட்டை வெட்டினாய் கறி எப்படி இருக்கும்? அப்படி இருக்குமா? அப்ப நான் உன்னுடைய கர்த்தர் கொடுத்த மனைவி அப்படி இருக்கிற, அப்படி நீ யோசிக்கணுமா? அப்படிதான் அவளை வர்ணிக்கணும்ன்ற. அவளுடைய ஸ்தலங்கள் பாத்தீங்களா? அவளுடைய ஸ்தலங்கள் உன்னை திருப்தி ஆகும். அப்பதான் நீ பக்கத்து தோட்டத்தை பார்க்க மாட்டேன். அவன் ஸ்தலங்கள் உனக்கு போதும்னு சொல்றாரு. அவனுடைய நேசம் எப்படி இருக்கணும் சொல்றல? அந்தரம் போட்டுட்டா இன்ன வரையும் பையன் எங்கிட்ட தான் பார்த்திருந்தான். தல்வாணி மாத்திரம் போட்டு அப்படியே கொண்டுட்டு போயிட்டான். அவன் கொண்டு போது உங்ககிட்ட கொடுப்பா. ஏற்ற நேரம் வரும்போது உன் பையன் வேற இடத்துக்கு போய்தானே ஆகணும், உன் மகள் வேற இடத்துக்கு போய்தானே ஆகணும். அதே அவர் சொல்றாரு, அவளே உன்னை பெண்கள் அப்படி இருக்கணும். பாருங்களேன், நேசிக்கத்தக்கவளா இருக்கணும், உருகணுமா ஆண்டவர் சொல்றாரு. இருப்பதாக என் மகனே. பாத்தீங்களா? பரிசுனா மற்ற பெண்கள் மீது யாரா இருக்கலாம் மயங்கி திரிந்து அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுகிறது. என்ன பாத்தீங்களா? ஓப்பனா பைபிள் சொல்லும், உண்மையும் சொல்லும், தீமையும் சொல்லும். அப்ப உன் மனைவி ஒன்னு கொடுக்கப்பட்டவள் இப்படி அழகு உள்ளவளா, இப்படி எல்லாவற்றையும் உன்னை திருப்தி ஆகி கொண்டிருக்கும் போது நீ ஏன்? இதுதான் இந்த வருஷத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைங்களே, இந்த வேதவசனம் எப்படி அழகாய் சொல்லுது பாருங்களேன். அப்ப 21 சொல்லுது, மனிதனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம திருவிழா எடுக்கலாம், சர்ச்சைக்கு வரலாம், பாடலாம், ஆடலாம், உட்கார்ந்து இருக்கலாம், கேட்கலாம். ஆனா நம்ம வழி யாருக்கு தெரியும்? நம்ம யாரு, நம்ம எப்படியாப்பட்டவன், நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், ஒவ்வொரு நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்றோம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிற. அதனால நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய வழிகள் எல்லாம் ஒரு
சீர்தூக்கி பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் உன்னை பார்க்கிறார். உன் வழி எப்படி இருக்குது, நீ எப்படி இருக்கிற, ஆண்டவரை துதிக்கிறியா, உன் குடும்பம், உன் பிள்ளைங்க, உன் மனைவி உனக்கு போதுன்னு எண்ணுகிறாயா, உன் கைப்பிடியார் உனக்கு போதும் எண்ணுகிறாயா, இல்லது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு உன் கண்களை சாய்க்கிறாயா என்று ஒவ்வொரு நாளும் உன்னை என்னையும் பார்த்துட்டு இருக்கிற. ஜாக்கிரதையா. இது உள்ள நம்ம எது வேணாலும் பண்ணலாம், எல்லாரும் பார்க்கலாம் நம்ம நினைக்கலாம். ஆண்டவர் பார்க்கிறாரு, கர்த்தர் பார்க்கிறாரு, தேவன் பார்க்கிறாரு. இந்த உலகத்துல எது வேணா நம்ம பண்ணலாம், நம்ம கேட்க யாருமே கிடையாது. ஒரு வசனம் இருக்குது, ரோமர் புத்தகம் நினைக்கிறேன், ரோமரா அவரு இவரு சொல்றாரு, அப்போ சொல்ல நினைக்கிறேன், எனக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஒன்றுக்கு வந்திர கொஞ்சம் பாருங்க, தவறா சொல்றேன். ஒன்று கொஞ்சம் ஆறுதான் பிரைஸ் எல்லாம் வாசிங்களேன். ஒன்று கொரிந்திய 6:10 வாசிங்களேன், 9 வரை வாசிங்களேன். 9 இருந்து அநியாயக்காரர் சொல்றாரு பார்த்தீங்களா, இப்படியாப்பட்ட ஆட்கள்லாம் தேவ ராஜ்யத்தை அறிய முடியாது. அவன் ஜெபிக்கலாம், பைபிள் எடுத்துட்டு வரலாம், கோயிலுக்கு வரலாம், திருவிருந்துல பங்கு பெறலாம், அந்நிய பாஷை கூட பேசலாம், அபிஷேகம் கூட பேசலாம். இப்படியாப்பட்ட ஜனங்க எங்க போக முடியாதான்? தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில் நீ அறிவீங்களா? வஞ்சிக்கப்படாத இருக்க சொல்றாரு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு முதல் வாரத்தில் நான் சொல்லிடுறேன், அந்த ஆண்டு பொழுதும் உனக்கு குறித்திருக்கிறதை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டோமானால் நம் பார்வை ஒரே பக்கமா இருக்கணும், வலது பக்கம் இடது பக்கம் சாயக்கூடாது. வஞ்சிக்கப்படாதீர்கள், பேசி மார்க்கத்தாரும் விக்கிர ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொல்லாசைக்காரரும் வெறியரும் அவர் உதாசனம் பண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையை உதாசனம் பண்ண உதாசனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. உங்களில் சிலர் சொல்ற நம்ம எப்ப இருந்தோம் அறியாமை காலங்களில் அதை வாசிக்க இப்போ இப்பதான் அந்த வசனம் உங்களுக்கு பொருத்தம். அப்போ சொல்ற 17:30-31 அறியாமை காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள காலங்களில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ இந்த காரியத்துல விட்டு நம்ம மனம் திரும்பணும். 2022 மனம் திரும்பணும் விரும்புறாரு. சரி தொலைஞ்சு போட்டோம், போன வருஷத்துல எல்லாம் முடிஞ்சு போகட்டும். வெரி ஹாப்பி. இந்த வருஷத்துல ஒரு புது சிருஷ்டியாய் இதோடைய பாதத்தில் வாக்குத்தத்தம் அப்படி இருக்குது. அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார், அவர் மனம் மாறுவதில்லை. இது வந்து நம்ம வாக்குத்தத்தம். இப்படி அப்படி வாசிங்க தொடர்ந்து. இருந்தார் இப்பொழுதோ எல்லா பாவத்தை விட்டு சாபத்தை விட்டு அக்கிரமத்தை விட்டு பார்வை விட்டு வலது பக்கம் எல்லா கிறுக்குத்தனத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள ஜனங்கள் எல்லாருக்கும் பாத்தீங்களா சொல்லிட்டு இருக்கிற எல்லா சபையும் பார்த்து நேற்று ஒருத்தர் சொன்னாரு, எல்லா ஆசீர்வாதத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா சாபத்தை குறித்தும் பாவத்தை குறித்தும் அக்கிரமத்தை குறித்தும் அநியாயத்தை குறித்தும் யாரும் பேசுறதுல ஆண்டோடைய வருகை இருக்குது. ஆசீர்வதிக்கிறவர் ஆசீர்வதிப்பாரு, உனக்கு உள்ளதை நிச்சயமா அவர் நிறைவேற்றுவார். நம்ம வாக்குத்தத்தத்தை தான் அவர் அந்த சபையில உனக்கு உள்ளதை அவர் நிச்சயமா, அப்போ எனக்கு குறித்து இருக்கிறதை நிச்சயமா நிறைவேற்றி ஆகணும். அல்லேலூயா.
இப்ப நான் ஒரு கல்யாணம் பண்றேன், என் மனைவி எனக்கு ஒரு பிள்ளைய பெற்று கொடுத்துதான் அதான் கட்டளை. வாக்குத்தத்தம் தான் கட்டளை. ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில அது எனக்கு வாய்க்கணும், அதான் கட்டளை. ஈஸியா எடுத்துக்கலாம். கடல் பெருசா தான் இருக்குது. நான் எல்லாரும் மீன் பிடிக்க முடியுமா? பாருங்க, கடல் வந்து பெருசுதான், ஆனா எல்லாரும் போய் மீன் பிடிக்க முடியுமா? அதுல பழக்கப்பட்டவங்க தான். அப்ப வசனத்தை யாரு கையாளுறீங்களோ அவங்க தான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை ஜெயிக்க முடியும். திரும்ப நம்புறியா? கரங்கத்தை கர்த்தரை மகப்படுத்து. கடல் பெருசா இருக்குது, எல்லாரும் போய் மீன் பிடிக்க முடியுமா? இதெல்லாம் குளமா ஆறா ஏரியா? அது கடல். எல்லாரும் மீன் பிடிக்க முடியாதுங்க. எல்லாரும் இந்த படகுல போக முடியாது. கொஞ்ச தூரம் போகும்போது மயக்கம் வந்துடும், ஒரு நாத்த நாரும், ஒரு கவிச்சு நிற்கும், வாங்கி வர போல இருக்குமா? அது பழக்கம் வேணும். நீ கர்த்தருடைய வேதத்தை கையாடினா இந்த வாக்குத்தத்தம் உனக்கு மாறும். அல்லேலூயா. அப்ப என்ன சொல்றாரு? நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை கொடுக்கிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே தாம் நியமிக்கப்பட்ட மனுஷனை கொண்டு உலகத்தை நீதியாய் நியாயத்திற்க அந்த மனுஷனை மரித்தோரிலிருந்து எழுப்பினதினாலே அந்த நிச்சயத்தை எல்லாருக்கும் விளங்க பண்ணினார். யார் அந்த மரித்தோரிலிருந்து எழுந்தவர்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரின் வாழ்க்கையில நிச்சயம் எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் என்று அறிந்திருக்கிறோம். எனக்கு எப்போ மரண நாள் குறித்து வச்சிருக்கிறாரோ அப்ப நான் மரிப்பேன். அதனால அதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். அதுக்குள்ள என் ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று நான் செய்ய வேண்டும். அதே குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. அதைதான் இங்க சொல்றார். உங்களில் சிலர் இப்படியாப்பட்டவங்களா இருந்தீர்கள். வந்துட்டா பாயிண்ட். உங்களில் அப்படியாப்பட்டவங்க சிலர் என்ன பண்ணீங்க? இருந்தீர்கள். ஆனா இருக்கிறீங்கன்னு அவர் சொல்லல, இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நம்ம தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டிருக்கிறீர்கள். கழுவப்பட்டீர்கள் அவர் சொல்றாரு. பவுல் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி நீங்க கழுவப்பட்டீர்கள். நீ கழுவப்பட்டிருக்கிறியா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கழுவப்பட்டிருக்கணும் நம்ம. அப்பதான் அவர் உனக்கு குறித்திருக்கிறத நிறைவேற்றுவார். ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராரையும் நீங்க நோக்கி பாருங்க. அவன் ஒருவனா இருக்கும்போது அவனை கூப்பிட்டு என்ன பண்ணேன்? அவனை ஆசீர்வதித்தேன், அவனை உயர்த்தினேன், அவனை பெரிய ஜாதி ஆக்கினேன், அவனை நான் பார்க்க போறேன். ஆனால் நீங்கள் கழுவப்பட்டீர்களா? நீங்கள் கழுவப்பட்டீர்கள் என்று பைபிள் சொல்லுது. அவர் கழுவப்பட்டீர்கள், இரண்டாவது பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், மூணாவது நீதிமானாக்கப்பட்டீர்கள். கீழே அர்த்தம் சொல்றார். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினும் எல்லாம் எனக்கு தகுதியாகாது, தகுதியா இராது. எல்லாத்தையும் செய்ய முடியல. காசு இருக்கு, பணம் இருக்குது, வழி இருக்குது, எல்லாம் இருக்குது, இடமும் இருக்குது. ஆனா அதுக்கு எனக்கு அது ஏதோ இராது, அது தகுதியா இராது. தகுதியாராதுங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவன், அதை கேட்கிறவன், அது பிரகாரம் வாழுகிறவன், கட்டளைகளுக்கு நான் கீழ்ப்படுகிறவன், நியமங்களுக்கு கீழ்ப்படுகிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன், மனுஷனை மதிக்கிறவன், எல்லா இடத்திலும் அன்பை எதிர்பார்க்கிறவன், அன்பை கொடுக்கிறவன். அப்படிதான் பைபிள் சொல்லுது. அதுல எனக்கு எப்படி இருக்காது? இராது. எல்லாவற்றையும் மறுபடியும் சொல்றாரு. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகினும் என்னங்க, அடிமைப்பட மாட்டேன். சொல்லுங்க, நான் ஒன்றுக்கும் அடிமை இல்லை. சிலவங்க டீ குடித்தாதான் செத்து ஆகும்பாங்க, அது ஒரு அடிமைத்தனம். சிலவங்க பீடி பிடிச்சிட்டே இருக்கணும், அடிமைத்தனம். சிகரெட் பிடிச்சிட்டு அடிமைத்தனம், இல்ல ஒரு அடிமைத்தனம். நேரம் கிடைக்கும் போது டீ குடிப்பேன், வேணாம், எனக்கு என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுவேன். அதனால நான் எதை குறித்து கவலைப்பட மாட்டேன். இதுதான் அடிமைத்தனம். இல்லை, எல்லாவற்றுக்கும் நான் என்ன ஆக மாட்டேன்? அடிமைப்பட மாட்டேன். நான் அடிமை இல்லை. நான் அடிமை யாருக்கு தான்? கர்த்தருக்கு தான் அடிமை. கர்த்தருக்கு தான் அடிமை.
வேற யாருக்கும் அடிமை கீழே சொல்றாரு பாருங்க. பாருங்க, இந்த வயிற்றுக்கு என்ன வேணும்? சோறு வேணையா. ஒரு புடி சோறு துருட்டோம்னா நீ பாலும் பழமும் கொண்டாந்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டோம். கஞ்சி கொடுத்தாலும் முன்னாடி குடிச்சிருவோம். அப்ப நீ பிரியாணி கொடுத்தாலும் பண்ண மாட்டோம். ஏன்னா அது மேல உனக்கு என்ன வராது? ஆர்வம் வராது, சாப்பிட முடியாது. நீ என்னத்தை தங்கத்தை உருக்கி முன்னாடி வச்சா கூட உன் பசி தீர்ந்துட்டுனா என்ன பண்ண முடியாது. நீங்க உன் பசி தீர்ந்துட்டு முன்னாடி வச்சு என்ன பண்ணுவேன்? வாங்கி வச்சு அப்புறம் சாப்பிடலாம் அப்படித்தானே சொல்லுவோம். அதை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு கூட சாப்பிடலாம். ஆனா சாப்பிட முடியாது. ஐயோ முன்னே சொல்லக்கூடாது, இப்பதானே நான் சாப்பிட்டேன், கஞ்சி தான் குடிச்சிருப்போம், வெங்காயம் தான் தொட்டு சாப்பிட்டுருப்போம். ஆனா அந்த வெங்காயமும் அந்த கஞ்சியும் நம்ம பசிய வைக்கிடும். அதெல்லாம் அவர் சொல்ற தெளிவா சொல்றேன். எனப்பா அந்த பிள்ளைகளே சொன்னார். ஏன்னா வருஷம் முதல் இனி நம்ம எத்தனையோ காலத்தை பார்க்க போறோம். வருஷத்துல பெரிய ஒரு அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போறாரு. சொல்றாரு பாருங்களேன், வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும். ஏன் காலதான் இந்த வயிற்றுக்கு என்ன சாப்பிடலாம்? சோறு மண்ணை சாப்பிட முடியுமா? கல்ல சாப்பிட முடியுமா? ஏற்குமா? ஏற்காது. சோறு சாப்பிட்டே ஏற்கல, மண்ணையும் கல்லையும் சாப்பிட்டா என்ன பண்ணுமா? ஏற்குமா? ஏற்காது. ஏற்காதுங்க. இந்த வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறு தான் ஏற்கும். வேற ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையை நம்ம அண்ணாந்து பார்த்தா ஒண்ணும் இல்லை. இந்த அண்ணா என்ன இருப்பாரு? நான் நேற்று வரை நடந்துட்டு தான் இருந்தாரு. வேகநாதம் நேற்று வரை நடந்தார். சோத்திரண்ணா நான் சேர்ந்து சொல்லிட்டேன்னா தம்பி சோத்திரம் பெறவருக்கு. ஆனா மெதுவா நடப்பாரு. திடீர்னு காலமாயிட்டார் பாருங்க. மனுஷனுடைய நிலைமைதான் திடீர்னு காலமாயிடும். ஆனா திடீர்னு காலமா நான் வந்தேன் அறிக்க போறான். அவன் அந்த மரணத்தை பத்தி கொஞ்சம் கூட நினைக்கல. ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் ஒரு ஆலயத்தை நான் சுத்தம் பண்ணினேன், நான் ஜெபம் பண்ணினேன், உனக்காக எல்லாத்தையும் செய்கிறேனே, எனக்கு ஏன் அந்த வேதனை, எனக்கு ஏன் அந்த மரணம்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணான்? ஜெபம் பண்ணான். அவன் உத்தமன் என்று கர்த்தர் அறிந்தார். அவர் எத்தனை ஆண்டு கொடுத்தாராம்? நீ உன் ஜெபம் கேட்கப்படணும். உன் வழி நேர்மையா இருக்கணும், உன்னுடைய வார்த்தை நேர்மையா இருக்கணும், வாழ்க்கை நேர்மையா இருக்கணும். உடனே பதில் வரும். பதில் வந்தா இல்லையா? தரிசி எங்க போனானா? அவன் சொல்லிட்டு எங்க போனா? முத்தத்துமா போனான். இங்க எனக்கு ஒரு வார்த்தை நீங்க சொல்லிட்டு கீழே இறந்து கத்த உங்களுக்கு வார்த்தை கொடுத்து போய் அந்த ஊழியக்காரனுக்கு சொல்லுன்னு சொல்லி உங்களையும் இப்படி சொல்லுவார். எவன் சபித்தானோ அவனை கொண்டே ஆசீர்வதிக்கிற அந்த ஆண்டோட சித்தம். அதே ஏசியா வந்து சொன்னான், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், 15 வருஷம் உனக்கு ஆசீர்வாதத்தை கூட்டிட்டாருன்னு சொன்னான். இந்த வயிறுக்கு சோத்துக்கும் வயிறுக்கு தான் வேற ஒண்ணுமே சொல்ல வரல. பிரைஸ் எல்லாம் ஒண்ணுமே இல்லை. எப்படி பிரேயத்தை ஆரம்பிங்கன்னு ஒரு ஒரு நேர்காணல் வச்சிருந்தாங்க. நான் பார்த்தேன். முன்னாடி எனக்கு பயம்தான், என் சரீரத்தை அறுக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் எனக்கு பயம் இல்லை. எப்படி எங்கேருந்து ஆரம்பிப்பீங்க? எங்கேருந்து ஆரம்பிப்பாங்க? இங்கேருந்து ஒரே கத்தி தானா அப்படி வந்துடுவாங்க. அப்படி பிறந்தா எல்லாரும் என்ன தேவையோ எடுப்போம். அப்படியே உள்ள என்ன பண்ணுவாங்களாம்? பழைய துணிலாம் உள்ள வச்சு கோணி ஊச்சால அப்படி இருந்து வச்சுருவாங்க. அப்படி மூட்டை கட்டி கொடுத்துருவாங்க. நான் நீசல கேட்டேன். ஆய்வு நேர்காணல் பண்ணாங்க. அந்த பிரேத அறையில வேலை பார்க்கிறவர், எப்படி சாப்பிடுறீங்க? அப்படியே கையை கழுவிட்டு அப்படியே சாப்பிட்டுருவோம். எங்களுக்கு ஒரு வேலை தான். அந்த நாளுமே அது எங்களுக்கு வந்து எங்க மூக்குக்கே அது வராது. சாப்பிட்டுட்டே இருப்போம். 8 மணி நேரம் வேலையை ஒழுங்கா செய்வோம். பயம் ஒண்ணும் இல்லை. பயமே இருக்கு. என்ன பயம்? ஒண்ணுமே இல்லைன்றாரு அவரு. சரி, அவ்வளவுதான். அதான் அவர் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு ஏற்கும். ஆனாலும் பார்த்தீங்களா? அதான் சொல்றாரு, இதையும் அதையும் கரத்தை தட்டி காத்தாலே மகன் பண்ணு. இதையும் அதை என்ன பண்ணுவாரா? சரீரமும் அழிஞ்சிரும், ஆகாரமும் அழிஞ்சிரும். மறுபடியும் சொல்றாரு பாருங்க, சரீரமும் பாத்தீங்களா? அந்த உலக காரியத்துக்கு அல்ல, பாவத்துக்கு அல்ல. இந்த சரீரம் பாவத்துக்கு அல்ல, அழிந்து போகிற சரீரம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியும் குறிப்பிடுகிறார், இந்த சரீரம் வேசித்தனத்துக்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படி, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்குரியவராய் இருக்கிறார். அதனால்தான் இயேசு எப்படி வந்தாரு?
மாம்சமா வந்தாரு. அந்த சரீரத்தை நமக்காக கொடுத்தார், விற்க கொடுத்தார், அடிக்க கொடுத்தார், குத்த கொடுத்தார். அதான் சரீரம். உங்களுக்கு புரியுதா? ஆவிக்குரிய வாழ்க்கை எங்க நாம் கொண்டு எங்க வந்துட்டோம். அதனால்தான் இயேசு சரீரமா வந்தார். அந்த பாவப்பட்ட சரீரத்தை எங்க கொடுத்தாரு? சிலுவையில் கொடுத்தாரு. நொறுக்குது, அடிச்சது, வெட்டினாங்க. அந்த சதெல்லாம் தொங்குனது. நீ நானும் அப்படி வந்து அடிக்க முடியாது, அது முடியாது, அது தாங்க முடியாது. இதுதான் வேத வசனம். அப்ப அதான் சொல்லுது இந்த வசனம். நான் முடிச்சுக்கிறேன். அதான் இந்த வசனம் சொல்லுது. ஆதியாகமத்தில் என்ன வாசித்த? உங்கள் தகப்பனையும் ஆபிரகாமையும் நோக்கி பாருங்க. அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து. அதனால்தான் தாவீது இப்படி சொல்ற. சங்கீதம் 43:5 வாசிங்களேன். 5:11, 42:5. இந்த 2 வசனத்தை 3 வசனம் ஒரே மாதிரியா சொல்லிட்டு பாருங்க. வாசிங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? என் ஆத்துமாவே எனக்குள்ள ஏன் தேங்கிட்டு இருக்கிற? உனக்கு குறித்து இருக்கிறத அவர் நிறைவேற்ற போகிறார். ஏன் ஏங்குற? ஏன் தவிக்கிற? ஏன் அலமோதுற? உனக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் செய்ய போகிறார். நீ கர்த்தர் கொடுப்பா காத்துரு. காத்திருந்து அவர் என்ன பண்ண? துதி. 11 என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே ஏன் நீ கலங்குற? ஏன் நீ எனக்குள்ள அழுதுட்டு இருக்கிற? நீ ஆண்டவர் கொடுப்பா காத்துற. அப்பொழுது உன் முகத்துக்கு ரட்சிப்பு, முகத்துக்கு ரட்சிப்பு வந்துட்டு நானே கர்த்தரை துதிப்பேன். ரட்சிப்புனா கொள்மை, ஆசீர்வாதம், இன்பம், சந்தோஷம், சமாதானம். அப்படி ஆண்டவரை துதிப்பேன். அது 42:5 என்ன சொல்லுது? என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிற? ஏன் எனக்குள்ள தேங்குகிற? நீ தேவனை நோக்கி காத்துற. அவருடைய சமூகத்தில் அவருடைய சமூகத்தினுடைய ரட்சிப்பின் நிமித்தம் என் ரட்சிப்பு, என் ஆசீர்வாதமும், என் மகமையும் சமூகத்தில் இருக்கு. அதை நான் துதித்து அதை நான் பெற்றுக் கொள்வேன். எவ்வளவு அழகா சொல்லுது பாருங்க. அதே 44 சங்கீதம் 4-8 சொல்லுது பாருங்களேன். தேவனே நீ சொல்லணும். அதான் சொல்றாரு, தேவனே நீ என் ராஜா. பாத்தீங்களா? யாக்கோபுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டீர். பாத்தீங்க அப்படியே. உம்மாலே என் சத்துருக்களை கீழே தள்ளி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பிசாசு வல்லமைகளையும் உம்முடைய நாமத்தினால் மிதிப்போம். உம்முடைய நாமத்தினால் நாங்கள் மிதிப்போம். என் வில்லை நான் நம்பேன். உன் வில்லை நீ நம்ப கூடாது. உன் வில்லை என்ன பண்ண கூடாது? நீ நம்ப கூடாது. பைபிள் சொல்லுது உன் வில்லை நீ நம்பே. என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. உன்னுடைய பட்டயம் என்ன? உன்னுடைய கத்தி, உன்னுடைய சொத்து, உன்னுடைய சுதந்திரம் உன்னை ரட்சிப்பதில்லை. நீரே என் சத்துருக்கள் என்று எங்களை ரட்சித்து எங்கள் பகைக்கிறவர்களை நீ வெட்கப்படுத்துவீர். தேவனுக்குள்ளும் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். பாத்தீங்களா? தேவனுக்குள்ள தான் நீ மேன்மை பாராட்டு. தேவனுக்குள்ள தான் நீ சிரிக்கணும். தேவனுக்குள்ள தான் நீ ஆடணும். தேவனுக்குள்ள தான் நீ தர்மம் பண்ணணும். தேவனுக்குள்ள தான் எல்லாவற்றையும் செய்யணும். அவர்களுடைய சித்தம் இல்லாம, அவருடைய உத்தரவு இல்லாம நீ எதையும் செய்யக்கூடாது இந்த பூமியில. அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. அடுத்த வசனம் 8 வரை வாசிங்க. தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம். உம்முடைய நாமத்தை என்றைக்கும் துதிப்போம். அவ்வளவுதான். உங்க நாமத்தை நாங்க என்றைக்கும் துதிப்போம். அதுதான் எங்களுடைய வேலை, அதுதான் எங்களுடைய விருப்பம், அதுதான் சுத்தம், அதுதான் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. அதுதான் ஆபிரகாம் நோக்கி சொல்றார். 18-19 வாசிங்க. 16-8 வாசிங்க. ஆதியாகமத்துல 18-19, 16-8 சீக்கிரம் வாசிங்க. முடியும் உங்களுக்கு. கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை அப்ப உனக்கு வச்சிருக்கிறத நிறைவேற்ற வர மாட்டாரா? கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும்
கொடுங்கள் என்று ஆ. கட்டளையிடுவான் பிரைஸ் எல்லாம் சரிங்களா என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார். என்பதை நான் அறிந்திருக்கிறேன். உன் பிள்ளைகளுக்கு சொல்லு, உன் பிள்ளைங்க சொன்ன அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க, அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஆசீர்வாதம் மழையாய் பொழிந்திரணும். ஹalleluya. பல வெளிய காரியத்தை நான் சொல்ல முடியும், டைம் இல்லை. ஒரு வீட்டை தேடி போனோம். அவரு சின்ன வீடு தான் கட்டியிருந்தாரு. அவர் இங்க இருந்தாங்க, அங்க இருக்கு. அங்க போய் தேடி பார்த்தா இது வித்துட்டாரா? இல்ல, அப்படி வீடுதான். இன்னொரு வீட்டை காட்டினா, அங்க போனா இங்கதான் இருக்கிறாரு. இல்ல, அவர் போயிட்டாருங்க. போயிட்டாரா? பயமா இருக்கு. இல்லைங்க, வேற வீட்டுக்கு போயிட்டு. அப்புறம் இந்த வீடு அவர் வீடுதான். அந்த வீட்டுக்கு போனோம், அவர் இல்ல, ஆனா வீடு நல்லா அழகா இருக்குது. எங்க அந்த பிரதருக்கு இல்லையா? இல்ல, வீடு வித்துட்டாரோ? அவங்க சொன்னாங்க இந்த வீடு அவர் வீடுதான், நாங்க இருக்கோம். அவர் இன்னொரு வீட்டுல, அந்த வீடு 6-7 வீடு வச்சிருக்கேன். நம்ம ஒரு வீட்டுல உட்காந்துக்கிறோம். ஏன்னாமா அந்நியங்க, அதர் பீப்புள். நான் பரவாயில்ல சொல்லல, வளர்ச்சியை சொல்றேன். நாங்க என்ன பண்ணோம், எந்த வீட்டுக்கு நான் போகல. கர்த்தர் ஆசீர்வதித்து உங்க கையில கொடுக்குற, நீங்களும் கொடுத்துருங்க சொல்லிட்டு வந்துட்டோம். பாருங்க பாருங்க, மனுஷனுடைய அர்த்தம் இதான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம். நம்ம நோக்கம் ஆண்டவருடைய மேல இருக்குங்க. அவர் அப்படியே நம்மளை கொண்டு போவார். ஆனா 16:8 சொல்லுது, அதே ஆதியாகமம். ஆண்டவர் கேட்கிறாரு, உனக்கு கேட்பாரு, நீ அழுதியா, கண்ணீர் விடுறியா, கதறியா? அடிமை பெண்ணு. அப்ப கூட பாருங்க, அந்த போஸ்டிங் அவரு தீக்கல. ஆகாரங்கிற அடிமை பெண்ணே, நீ எங்க வருகிற, எங்க போகிற என்ன கேட்டா, அவன் உண்மை சொல்ற, என் நாச்சார், எனக்கு எஜமானி சாராளை விட்டு நான் ஓடி போகிறேன். அப்போது கர்த்தர் அந்த ஆகாய்க்கு ஒரு புத்தி சொல்றா, ஆலோசனை கொடுக்கிறா. என்ன சொல்றா? நீ நாச்சார் அன்னைக்கு திரும்ப போ. எப்படி இது அடங்கிது அந்த சொல்றாரு, உனக்கு வைக்க போறேன், உனக்கு நிறைவேற்றுனதை நான் செய்ய போகிறேன், உனக்கு நான் குறித்திருக்கிறதை நிறைவேற்ற போகிறேன், நான் குறித்திருக்கிறத நிறைவேற்ற போகிறேன். நீ ஒண்ணு செய், உன் நாச்சார் கைக்குள்ள என்ன பண்ண அடங்கிதுன்றார். வயசானவள் அவளை தள்ளி விட்டுறாத, நீ எல்லாம் பண்ணுதான். அவதான் உனக்கு அவன் புருஷனுக்கு உன்னை கொடுத்தா. ஆனா அவன் புருஷனுக்கு நீ பயப்படுத்த விட, நீ சாராளுக்கு அவன் கைக்குள்ள எப்படி அடங்கிரு. அவர் உனக்கு குறித்திருக்கிறது என்ன பண்ணுவாரு? ஒரு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஈசாக்கை விட இஸ்ரவேல் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான்? பயங்கரம். எங்க பார்த்தாலும் அவங்க தான். பாத்தீங்களா? நீ அடங்கிது. என்ன சொன்னா மறுபடியும்? பின்னும் கர்த்தருடைய தூதன் அவளை நோக்கி, பெரியங்களா, நீ அடங்கிரு, உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். நீ காத்துரு, உன் சந்ததி நான் பெருக பண்ணுவேன். நீ துதித்து ஜெபித்துரு, உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். என்ற காலம் வரும். அதுக்கு இந்த 2022 கூட நீ நினைக்கலாம், நம்ம வாழ்க்கை அப்படியே மாற போகுது. எத்தனை பேர் நம்புறீங்க? கரங்களை தட்டுங்க. வசனத்துக்கு நம்ம வசனத்துக்கு நம்ம ஒரு இது பூஸ்ட் கொடுப்போம். சொல்றாரு, சாத்திய நான் பெருக மிகவும் பெருக பண்ணுவேன். அது பெருகி என்னங்க, யாருக்கு அந்த ஆசீர்வாதம்? அதான் யாரு? என்னங்க, நீங்க அடிமை பண்ணுங்க. பானை கருப்பா தாங்க இருக்குது. நம்ம அடுப்புல வைக்கிறோம், கொசமொட்டல் வாங்கிட்டு வந்து பானை வைக்கிறோம், 2 நாளுக்குள்ள கருப்பா மாறிடுது. பானை கருப்பா தான் இருக்குது. ஆனா உள்ள இருக்கிற ஆகாரம் எப்படி இருக்குது சொல்லுங்க. அப்ப உள்ள இருக்கிறது யாரு? ஆபிரகாமுடைய சந்ததி. அதனால வல்லியா இருக்குது. ஆகா யாரு? கருப்பு. அவ அடிமை பெண். என்னங்க, கண்டுதானே? பானை கருப்பா இருந்தாலும் நீ சாப்பிடுற ஆகாரம் எப்படி இருக்குது? அதுதான் சந்ததி. அதான் கிறிஸ்துவின் சந்ததி. ஆகாரம் அடிமைப்பட்டா இருக்கலாம், ஆனா வயிற்றுல வளர்ந்து யாருங்க? ஆபிரகாமுடைய வித்து. அது ஆசிரியப்பட்ட வித்து. நீ நானும் உலகத்தானா இருக்கலாம், நான் ரசிக்கப்பட்டிருக்கலாம், என் தகப்பன் கல்லை கும்பிட்டு இருக்கலாம், மண்ணை கும்பிட்டு இருக்கலாம், சிலையை கும்பிட்டு இருக்கலாம். ஆனா நான் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்துட்டேன்.
நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சொல்லு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. என் அப்பா கல்லை கும்பிட்டுருக்கலாம், மண்ணை கும்பிட்டுருக்கலாம், மரத்தை கும்பிட்டுருக்கலாம். அவன் கருப்பு தான் என் சந்ததி, ஆனா நான் வெள்ளை. காரணம் எனக்குள்ளே யாருடைய வித்து இருக்குது? கிறிஸ்துவின் வித்து எனக்குள்ளே இருக்கிறது. நீ அப்படிதான் பார்க்கணும், அப்படிதான் நீ சொல்லணும், அப்படிதான் நீ வாழணும், அப்படிதான் நீ போகணும். பைபிள் அப்படிதான் சொல்லுது. பானக்கருப்பு தான், அது ஆகாரம் வந்து அடிமை தான். ஆனா பானக்குள்ள இருக்கிற சோறு எப்படி இருக்குது? உன் பசிய போக்குது, உன் பசிய தீர்க்குது, உன்னை வளர்க்குது, உனக்கு ஞானத்தை அறிவையும் அந்த ஆகாரம் உண்டாக்குது. அதுதான் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். அப்பதான் அவர் சொல்றாரு, ஒரு சண்டியில மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றார். பெருங்களா? அடிமை பெண்ணுதான், ஆனா ஆசீர்வாதம் கர்த்தருடையது. நீ நானும் அடிமையில தான் வாழ்ந்தோம். முன்னாடி நீங்க பசு பார்க்காதப்பட்ட இருந்தீங்க, பல விதமான காரியத்துல இருந்தீங்க. ஆனா நீங்க மீட்கப்பட்டீங்க, சுத்திகரிக்கப்பட்டீங்க, கழுவப்பட்டீங்க. உங்களுக்குள்ளே கிறிஸ்துவின் ஆசீர்வாதம் இருக்குது. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் உங்களுக்குள்ள இருக்குது. ஆனா இந்த வருஷத்துல ஆண்டவர் குறித்து இருக்கிறது என்ன பண்ண போறாரு? எத்தனை நம்புறீங்க? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நம்மளா எழுந்திருப்போம்.